ஃபைட் கிளப் சும்மா ஃபைட்டாக இருந்தது. மக்களே வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைட் கிளப்போட ரிவ்யூ. ஃபைட் கிளப் நேற்று போயிருந்தேன். நம்ம ஆப்வியஸ்லி லோக்கி அண்ணாவோட ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜி ஸ்குவாடு. படம் ஃபுல்லாகவே சம்பவம் தாங்க, ஃபுல்லாக ஃபைட்டு தான், ரத்தக்கார தெரிக்க விட்டுறாங்க படம். அந்த பிஜிஎம் கோவிந்த் வசந்தா மியூசிக்கல் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். ஸோ அப்பப்போ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அடிக்கடி வந்துருந்தது, நல்லா இருந்தது. படத்தோட கதை என்னன்னா, நம்ம விஜயகுமார் அவர் ஹீரோ. ஸோ விஜயகுமார் ப்ரோ ஹீரோ. அவர் வந்து சின்ன வயசில் வந்து ஃபுட்பாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு டான்னு சொல்ல முடியாது, பெஞ்சமின்னு ஒரு கேரக்டர் அந்த படத்தில். அவர் உண்மையான பேர் என்னன்னு தெரில. ஸோ பெஞ்சின்னுவாங்க. ஸோ பெஞ்சமின் கேரக்டர் தான் கொஞ்சம் லீடாக நடிச்சிருப்பார். அவங்க அப்பா வந்து கவுன்சிலராக இருப்பார். இப்போ இவரும் அந்த ஏரியாவில் அடுத்த கவுன்சிலர் போஸ்டிங் போகிறாரு. இவருக்கு வந்து பாக்ஸிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பணம் எதாக இருந்தாலும் திறமைக்கு, இப்போ திறமையால் யாரும் ஜெயிக்கிறது இல்லை, அது நம்ம தளபதி பிகில்லே சொல்லிட்டாரு ஃபுட்பால். அதே கான்செப்ட் கொஞ்சம் இதில் இருக்குது. ஸோ பணம் இருந்தால் தான் நீ பாக்ஸிங்கில் போய் சண்டை போட முடியும். ஸோ அந்த பணத்துக்காக அவரால் எங்கேயும் அந்த டைமில் பணம் இல்லை, எங்கேயும் போக முடியல. ஸோ அதனால் டம் அடிக்ட் ஆகி, சரக்கு அடிக்ட் ஆகி, பெரிய டம் அடித்து, சிறிய டம்லேருந்து பெரிய டம் வரைக்கும் போய் சரக்கு அடிச்சு அவர் கெட்டு போயிட்டார். ஸோ அவர் ஏரியாவில் இருக்கிற மற்றவங்களும் அதே மாதிரி, இவர் காசுக்காக எல்லாரும் திறமையால் கெட்டு போகக்கூடாது. ஸோ அந்த ஏரியா அப்படியாப்பட்ட ஏரியான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி கெட்டு போயிடுவாங்க நார்மலாக. ஸோ அந்த கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் அவங்க திறமையால் நல்லா பழகணும், இந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகக்கூடாது தானே எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி நினைக்க சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோ பேர் வந்து விஜயகுமார் பேர் வந்து இந்த படத்தில் செல்வா, அவர் பேர் செல்வா. ஸோ செல்வாவும் இந்த மாதிரி கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸில் வளர விடுறாரு இந்த பெஞ்சிங்கிற கேரக்டர், பெஞ்சமின் கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்வாங்கிறது தான் நம்ம விஜயகுமார் கேரக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஃபுட்பாலில் ஆசை, ஃபுட்பாலில் நான் போயிட்டு பெரிய ஆளாகணும் அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல நம்ம விஜயகுமார் ஹீரோ வந்து பெஞ்சமின் கிட்ட. ஸோ பெஞ்சி வந்து, டே நீ படுறா, இந்த எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போவாதரா, நீ காசுக்காக உங்கள் அப்பா கிட்ட கேட்ட, அவங்க அப்பாவுக்கு வசதி இல்லை, செல்வா அவங்க அப்பாவுக்கு வந்து வசதி இல்லை, இந்த மாதிரி உன்னை படிக்க வைக்கிறதே உனக்கு அதிகம், போய் ரயில்வேஸில் வேலை பாரு, ரயில்வேஸில் வேலை பண்ணா. ஸோ அந்த படத்தில் அந்த கதை சொல்கிறாப்புல. இல்லை எனக்கு ஃபுட்பால் தான் விளையாடணும் அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல நம்ம ஹீரோ விஜயகுமார் சொல்கிறாப்புல, ஃபுட்பாலில் விளையாடணும். ஸோ அதனால நான் ஃபுட்பால் படிக்க வைக்கிறேன், காசுக்காக கஷ்டப்படாத, நான் உன்னை காசு கொடுத்து உன்னை எப்படியாவது ஃபுட்பால் கிளப்பில் ஜெயிக்க வைக்கிறேன், உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நீ பெரிய ஆளாக வருவடா, அவன் நல்லா வருவடா அப்படின்னு அந்த பெஞ்சமின் கேரக்டர் வந்து சொல்கிறாப்புல. அந்த டான், அந்த ஏரியாவோட நல்ல டான், ஓகே சொல்லலாம், அவரும் டானு தான், நல்ல டான் அவர். ஸோ அவர் சொல்கிறாப்புல வந்து பெஞ்சி கேரக்டர் வந்து சரிண்ணா நான் ஃபுட்பால் ஆடணும்ண்ணா, வீட்டில் படிக்க வைக்க மாட்டேன், வீட்டில் திட்டுறாங்கண்ணா, என்னை படி சொல்கிறாங்கண்ணா, ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ சார் வந்து இந்த படத்தில் இதுதான் நல்ல கதை, இன்னும் ஃபுல் சம்பவமாக இருந்தது. கொஞ்சம் சம்பவம் கம்மியாக குறைச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் ரொம்ப சம்பவமாக தான் இருந்தது. படம் சம்பவம் இருக்குது, ஃபைட்டு தாங்க ஃபுல்லாக, படம் ஃபுல்லாக அதான் படத்துக்கு ஏற்ற டைட்டில் கரெக்டாக இருக்குது, ஃபைட் கிளப்பு தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பெஞ்சியை ஸ்கெட்சு போட்டு, அவன் தம்பி வந்து சரியான கஜா குடிக்கி, அவன் பேர் ஜோசப்பு. ஸோ ஜோசப்பும் கிருபா அவன் ஃப்ரெண்டு. ஸோ ஜோசப்பும் கிருபா வந்து இன்னொரு கஞ்சா குடிக்கி கஞ்சா சப்ளை பண்ணுவாங்க ஃபுல்லாக ஏரியாவில், ஃபுல்லாக கப்பலில் ஓட்டுவாங்க, வண்டியில் ஓட்டுவாங்க, காரில் ஓட்டுவாங்க. ஸோ அப்படியே போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக கஞ்சா, சின்ன பசங்க அந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கஞ்சா குத்து கெடுக்கிறான், கெட்ட பக்கத்துக்கு அடிமையாக்குறாங்க, கெட்டு விட்டுருக்கு இப்படி சிவராகிறாங்க. இது தெரிஞ்ச பெஞ்சி வந்து நீ எல்லா பசங்களும் கெடுக்கிறா சொல்லிட்டு அடிச்சு தொழிச்சு கடைசியில் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா எனக்கு எடுத்துன்னு போய் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவான் அவன் தம்பி ஜோசப்பு. ஸோ ஜோசப்பும் கிருபாவும் என்ன பண்ணுவாங்க, பெஞ்சியை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து ஜோசப் அவன் அண்ணனையும் போட்டு தள்ளுருவான் தம்பி. ஜோசப் தான் வில்லன், மெயின் வில்லன் ஜோசப்பு கிருபா, அவனுக்கு 2 பேர் தான் மெயின் வில்லன். ஸோ ஜோசப் கிருபாவும் பெஞ்சியை போட்டு நல்லவன் இருக்கிறான், உறுப்பின நல்லவனை நாடு வாழ வைக்குமா போட்டு தானே தள்ளும். ஸோ அவனை போட்டு தள்ளிட்டு ஜோசப்பு உள்ளே போயிட்டாப்புல. அப்புறம் கிருபா வந்து போகிறாரு, கஞ்சா குடிக்கு வியாபாரமாக வராரு, பெரியல வராரு, அரசியலில் போகிறாரு,
அப்படியே முன்னேற்றம். ஒரு கெட்ட வழியில் எப்படி முன்னேற்றமோ, பணம் அதிகமாக கொள்ளடிக்கிறோமோ, ஸோ அப்படியே கெட்ட வழியில் முன்னேறி கடைசியில் ஒரு எமது மக்கள் கட்சி ஏமுமக, ஸோ ஏமுமகவில் போய்ட்டு ஒரு கவுன்சிலராக போஸ்டிங் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மச்சான் வந்து கார்த்தின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் போட்டு அடி அவனும் ஒரு ரூலிங் பார்ட்டியில். ஸோ அப்போ செல்வா வந்து பெரிய பேர் ஆகிடுவார். நம்ம பெஞ்சு என்ன போட்டு தள்ளிட்டாங்க, நம்ம இனிமேல் ஃபுட்பால் பிளேயர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயகுமார் செல்வா வந்து போட்டு தள்ளிட்டு அப்புறம் அவரும் காலேஜில் படிப்பார். அப்புறம் எதுக்கு லவ் ஸ்டோரி வச்சாங்கன்னே தெரில. லவ் ஸ்டோரி கொஞ்சம் சுமார் தான் இருந்தது. ஹீரோயின் ஓகே கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு இருக்குது, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்குற அளவுக்கு ஹீரோயின் இருக்குது. ஒரு சீன் மட்டும் தான் இருந்துச்சு அந்த பொண்ணு, அவ்வளோதான். மற்றபடி அந்த ஒரு பாட்டு ஒன்று வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த வீடியோ ரியாக்ஷனு அதே மாதிரி தான் இருந்துச்சு தேட்டரில், அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. செகண்ட் பாட்டு ராவணமாவன் வேறு லெவலு. அது ஃபைட் வரும்போதெல்லாம் பிஜிஎம் பின்னாடி வந்துக்கினே இருந்தது. ராவணமாவன் சரியான சாங்கு. அதுக்கப்புறம் காலேஜ் பசங்க ஃபுல்லாக சம்பவம் போட்டு திடீர்னு ஜோசப் வெளில வந்துடுவான். அதாவது தண்டனை காலம் முடிஞ்சு வெளில வந்துடும். மறுபடியும் அந்த சின்ன பசங்களாம் அது செல்வாலாம் பெரிய பையன் ஆகிடுவான்ல. அப்போ சின்ன பையனுக்கும் இவன் ஜெயிலுக்கு போயிட்டான், அண்ணனை போட்டு தள்ளிட்டு பெஞ்சியை. அதுக்கப்புறம் பெரிய வேலைலாம் மறுபடியும் அவனுக்கு சரக்கு ஊற்றி அவனை செய்டா சொல்லிட்டு அந்த கிருபாவை துரோகம் பண்ணிட்டான் ஜோசப். ஆமாம், ஜோசப் உள்ள போயிட்டு வெளில வரல ஹெல்ப் பண்ணல. ஸோ அவன் அப்படியே பெரிய ஆள் எடுத்துக்க போட்டான். இவன் ஜோசப் அப்படியே தானே இப்போ தான் ஜெயிலேருந்து தாடி கீடி வளர்த்துட்டு ஒரு பெரிய கஞ்சா குடிக்க மாதிரி உள்ளே வந்தான். ஸோ வந்து போட்டு சொல்லிட்டு என்ன நீ ஏமாற்றிட்டா சொல்லிட்டு மறுபடியும் இவன் அதே மாதிரி பவுட்ரு வியாபாரம், பவுட்ரு ப்ளஸ் பொட்டலாம் வியாபாரம் வச்சு அந்த சின்ன பசங்களை போட்டு மறுபடியும் கெடுக்கிறது. அதில் ஆக்சிடென்ட் ஆகுது, சண்டை வருது, ஃபுல்லாக டமா ஃபைட்டு வருது, அண்ணனை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இவனும் போட்டு தள்ளி அடிச்சு துவம்சம் பண்ணி கடைசியில் வந்து என்ன ரிவெஞ்சு, எல்லாருமே இந்த ரிவெஞ்சு தான், ரிவெஞ்சு எடுக்கிறாங்க. ஸோ நம்ம செல்வான் அதாவது விஜயகுமாரனும் மறுபடியும் ஐட்டங்காரன் ஆயிடுறாரு. எல்லாரும் மானாவரே எல்லாரும் அடிக்கிறாரு, டுமில் டமான்னு அடித்து பிடிச்சி போட்டுறாரு. கடைசியில் வந்து இந்த கெட்ட பழக்கத்தால் தான் எங்களுக்கு வெறி வருது. ஸோ ஜோசப்பே தடுக்கிறாரு நம்ம செல்வானை, கெட்ட பழக்கத்தால் தான் எங்களுக்கு வெறி வருது. ஸோ இதை நாங்கள் என்றைக்கு நாங்கள் கேமை விட்டோமோ, இந்த சரக்குக்கும் பெரிய டம்முக்கும் கஞ்சாக்கும் வந்தோமோ, அப்போதான் எங்களுக்கு கோவம் வெறி வருது. பெஞ்சியை நான் எவன் போட்டாலும் சும்மா போடணும்னு வெறி வருது அவங்களுக்கு. ஸோ அதனால் கெட்ட பழக்கத்தை விட்றாங்க. மறுபடியும் அந்த ஜோசப் வந்து தூண்டுறான் கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். நீ குட்றா விட்றா எச்ச சரியாயிடான்னு சொல்லிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி மைண்டை மாற்றுறான், நம்ம ஹீரோ மைண்டை, விஜயகுமார் மைண்டை. ஸோ மாற்ற வந்து போட்டு தள்ளிடுறான், மைண்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். மைண்டை மாற்ற திடீர்னு விஜயகுமாரான செல்வம் கேரக்டருக்கு கோவம் வந்து டப்புன்னு போட்டு எல்லாரும் அடிச்சு சரக்கெல்லாம் தூக்கி போட்டு உடச்சுனாங்க. பிளேயர் ஆட ஃபுட்பால் ஆகிட்டார். ஸோ அவர் ஃபைனல் இயர் காலேஜ் ஃபைனல் இயர் எக்ஸாம் படிக்கும்போது இந்த கார்த்தி ஆளுங்க, அதான் அந்த கிருபாவோட மச்சானுங்க. ஸோ மச்சான் என் மேலே போட்டு இவனும் போட்டு அடிச்சு போட்டால் ஃபுல்லாக ஃபைட்டு செம்ம ஃபைட்டு. ஸோ ஃபைட்டு போட்டு முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளை கெடுத்தது ஜோசப் பண்ண. ஸோ கிருபா இவனுக்கு 2 பேர் தான் மேரி எதிரி. ஸோ கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருந்ததுங்க. கிளைமேக்ஸ் போட்டு அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் ராவணாசுரம் பிஜிஎம் வச்சாம பாருங்க. அந்த உள்ள அந்த சில்வர் சர்க்கிள் மாதிரி சில்வர் காப்பு சில்வர் செயின் பேண்ட் இருக்கும்ல, அதை வச்சு உமால அவனை ஜோசப்பை போட்டு சும்மா குத்துறான். அதுக்கப்புறம் இது கிளைமேக்ஸ் வேற லெவலு. அதுக்கப்புறம் இவன் கிருபா ஏர் எக்ஸ்சேஞ்ச் கேஸ் இருக்கும்ல லாபிஸ்ல, அந்த கேஸ் எடுத்து சும்மா போட்டு சாவடிக்கிறான். கிளைமேக்ஸ் சும்மா வேற லெவல்ல இருந்ததுங்க, வேற லெவல்ல இருந்தது.